Hi all. Axiom Space, a private space company, is planning to launch a commercial space flight to International Space Station in collaboration with ISRO and European Space Agency. So இந்த மிஷன்ல 4 astronauts வந்து ஒரு private space companyயோட combine பண்ணி they are going to International Space Station. இந்த 4 astronautsல first is Subhanshu Shukla from India, Peggy Whitson, a senior most astronaut from NASA, Slavoj Usnansky from Poland, and Tibor Kapu from Hungary. So in the mission, Subhanshu Shukla is going to space and he will become the second Indian to go to space after Rakesh Sharma. So it's been 41 years since an Indian went to space, and he will also be the first Indian to go into the International Space Station. So in the mission, ISRO வந்து 8 experiments வந்து plan பண்றாங்க. அதாவது microgravity experiments அப்படினு சொல்லுவாங்க. So what is microgravity experiments? So doing the experiments in Earth. So Earthல நம்ம ஜெனரலா பண்ற physics, chemistry, biology related experiments ஸ்பேஸ்ல வந்து போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். How each things or each objects behaves in the microgravity conditions. கிராவிட்டி இல்லாமலேயும் இல்ல ஜீரோ கிராவிட்டியும் இருக்கிற கண்டிஷன்ஸ்ல அதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் இந்த மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதுல மொத்தம் 8 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இஸ்ரோ இதுல பிளான் பண்ணியிருக்காங்க. The first experiment is about the Voyager display. அதாவது இம்பாக்ட் ஆஃப் சீயிங் தி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். இன்னைக்கு இருக்கிற ரீல் ஜெனரேஷன்ல நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஸ்பேஸுக்கு போற ஆஸ்ட்ரோநாட்ஸும் வந்து இனிமேல் ஃபுல்லாவுமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்த்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறாங்க. இப்படி கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்கும்போது வாட் இஸ் த காக்னிட்டிவ் அண்ட் பிசிக்கல் இம்பாக்ட் ஆன் தி ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படிங்கறத ஸ்டடி பண்றது தான் ஃபர்ஸ்ட் மிஷன். The second and third mission வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். அதாவது இந்தியாவில் விளையிற ஒரு முக்கியமான கிராப்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதோட சீட்ஸை வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு இந்த ஆக்சியம் 4 மிஷன் வந்து மொத்தம் 14 டேஸ் நடக்க போகுது. இந்த 14 டேஸுமே அதை வந்து நம்ம ஸ்பேஸ்ல வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் எக்ஸ்போஸ் ஆன அந்த சீட்ஸை திரும்ப எர்த்துக்கு கொண்டு வந்து நம்ம இங்க எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீல்டில் வந்து பிளான் பண்ணி வளர்க்க போறோம். அப்படி வளர்த்து அதோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸோட ஜெனட்டிக் மேக்கப்பை ஸ்டடி பண்ண போறோம். ஸ்பேஸ்ல இருந்ததுனால அந்த சீட்ல ஏதாவது ஜெனட்டிக் லெவல்ல டிஎன்ஏ லெவல்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் ஆயிருக்கா, அந்த ட்ரைட்ஸ் வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல வருதா அப்படிங்கிறது தான் அந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்க போறாங்க. இது மூலமா இம்பாக்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆன் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மூலமா நம்ம ஃபியூச்சர் ஸ்பேஸ் மிஷன்ல வேற ஏதாவது கிரகத்துல போயிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது சீட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் அபவுட் ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஜெர்மினேஷன். அதாவது எர்த்தில் இருக்கிற ஒரு சீடை நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அதை ஸ்ப்ரவுட் அண்ட் ஜெர்மினேட் பண்ணி பார்க்க போறோம். ஸ்பேஸ் வெதர் கண்டிஷன்ஸ்ல எப்படி பிளான்ஸ் க்ரோ ஆகுது அப்படிங்கிறத இந்த மிஷன் மூலமா நம்மளால படிக்க முடியும். அண்ட் இதுவும் வந்து ஃபியூச்சர் ஹியூமன் மிஷன்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த மிஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் லைக் நாசா, ராஸ்காஸ்மோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இஸ்ரோவும் வந்து நம்ம பங்குக்கு பண்றோம். பிகாஸ் திஸ் வில் ஆக்ட் அஸ் அ ப்ரீகர்சர் டு ககன்யான் மிஷன். 4வது and 5வது மிஷன் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மைக்ரோ ஆல்கே அண்ட் சைனோபாக்டீரியா. அதாவது எர்த்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மைக்ரோ ஆல்கே ஸ்பீஷீஸை ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டு ஸ்பேஸ்ல அதை க்ரோ பண்ண வச்சு அதோட growth rate வந்து ஸ்பேஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ண போறோம். அண்ட் we are also going to do the same with respect to cyanobacteria. So எர்த்துல இருக்கிற ஒரு மைக்ரோ ஆல்கேவையும் ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு மைக்ரோ ஆல்கேவும் அதே மாதிரி எர்த்தில் இருக்கிற ஒரு சைனோபாக்டீரியாவும் ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு சைனோபாக்டீரியாவும் கம்பேர் பண்ண போறோம். எர்த்தில் இருக்கிறது இந்த ஸ்பேஸ் எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கிறப்போ எப்படி இருக்கு, ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்த சைனோபாக்டீரியா ஸ்பேஸ் எக்ஸ்போஷருக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுல சைனோபாக்டீரியாங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரோஜன் ஃபிக்சிங் ஆர்கானிசம் விச் இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் டூயிங் போட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் ப்ராசஸ் இதெல்லாமே வந்து ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் அண்ட் சாயிலோட ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஃபியூச்சர்ல ஸ்பேஸ்ல கல்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற போது ஸ்பேஸ்ல நம்ம யூஸ் பண்ற சாயிலோட ஃபர்டிலிட்டி எல்லாம் வந்து இது எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்னு படிக்கிறதுக்கு தான் இந்த சைனோபாக்டீரியா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த மைக்ரோ ஆல்கே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து மெரைன் ஆல்கே எல்லாமே ஸ்பேஸ் எக்ஸ்போஷர்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபியூச்சர்ல ஸ்பேஸ்ல ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஆல் தி மிஷன்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அண்ட் ஹியூமன்ஸ் வந்து ஸ்பேஸ்ல மற்ற கிரகத்தில் போனால் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஸ்டடீஸ் ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக இதில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 5 experiments. So 6th experiment வந்து it is related to myogenesis. So myogenesis is a skeletal muscular disorder. So இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஆஸ்ட்ரோநாட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸ் டிராவல்லாம் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட போன் டென்சிட்டி குறையுது, மசில் மாஸ் வந்து குறையுது, மசில் growth வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்க்கும் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதுக்கு கொண்டு வரப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டும் இந்த 6th எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்றாங்க. ஸோ தி நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்
இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விச் ரிலேட்டட் டு தி ஸ்டெம் ரிசர்ச். அதாவது வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ஒரு சில மாணவர்கள் வந்து ஸ்டெம் ரிலேட்டட் ரிசர்ச் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த ரிசர்ச்சஸ்லாம் ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து லாஸ்ட் ரிசர்ச் எதை பற்றி பண்ண போகிறாங்க அப்படின்னா டார்டிகிரேட்ஸ். ஸோ டார்டிகிரேட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம். 0.5 மில்லிமீட்டர் சைஸில் இருக்கிற இந்த குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு 8 லெக்டு ஒரு கேட்டர்பில்லர் மாதிரி இருக்கு. ஆனால் இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா 600 மில்லியன் இயர்ஸா எர்த்தில் இருக்கு. அதாவது 60 கோடி வருஷமா எர்த்தில் இருக்கிற ஒரு ஆர்கானிசம்ஸ். 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ் வந்து பார்த்த ஒரு ஆர்கானிசம்ஸ். இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஈவென்ட் கடந்த 60 கோடி வருஷமா எர்த்தில் நடந்தாலும் எதுலையுமே அழிஞ்சு போகாம இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆர்கானிசம் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல சர்வே ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கிறதுனால இந்த ஆர்கானிசம்ஸை ஸ்டடி பண்றது சயின்டிஸ்ட்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரா இருக்கு. ஏன் இந்த ஆர்கானிசமை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஹியூமன் வந்து நிறைய ஸ்பேஸுக்கு போறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல இருக்க போறோம். கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஓசோன் ஹோல் அண்ட் யூவி ரேடியேஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாகிறப்போ நம்மளுமே அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல இருக்க போறோம். அப்போ இந்த டார்டிகிரேட்ஸ் உடைய ஜெனடிக் மேக்கப்ல எந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் இல்ல எந்த ஜீன்ஸ் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல அதை சர்வை பண்றதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அந்த மாதிரியான ஜெனடிக் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம ஆர்கானிசம்ஸ்ல பண்ணும்போது அந்த ட்ரெய்ட்டை நம்மளால கொண்டு வர முடியும், ரிசர்ச் பண்ண முடியும், அந்த ட்ரெய்ட்டை வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டார்டிகிரேட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ எர்த்ல இருந்து ஒரு சில டார்டிகிரேட்ஸை நம்ம ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டு ஸ்பேஸ் அதோட எக்ஸ்போஷர்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த டார்டிகிரேட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, they are capable of surviving in extreme situations like -270 டிகிரி செல்சியஸ்ல இருந்து +150 டிகிரி செல்சியஸ் ஹீட் வரைக்கும், கிரையோஸ் டெம்பரேச்சர்ல இருந்து ஹாட் டெம்பரேச்சர் வரைக்கும் எல்லா டெம்பரேச்சர்ஸ்லயும் அது வந்து சர்வைவ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கு. அதே மாதிரி ஹார்ஷ் யூவி ரேடியேஷன்ஸ் எவ்வளோ அவங்க மேல வந்து அட்டாக் பண்ணாலும் they are able to survive. ஸ்பேஸோட டோட்டல் எக்ஸ்போஷர் 2007ல இந்த டார்டிகிரேட்ஸை ஓப்பன் ஸ்பேஸ்ல அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்பயும் வந்து அந்த ஸ்பேஸ் என்வாயரன்மெண்ட் அவங்க சர்வை பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல போகும்போது they are shutting down their molecular metabolism and going into the dormant mode, hibernation-க்கு போயிடுறாங்க. திரும்ப வந்து ரிவைவ் ஆகும்போது பாடியை வந்து ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு டார்டிகிரேட் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா ஐஸ்ல ஃப்ரீஸ் ஆயிருந்தது. ஐஸ் மெல்ட் ஆனவொடனே திரும்ப உயிர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான கெப்பாசிட்டிஸ்லாம் எப்படி இந்த அனிமல்ஸ்க்கு வந்தது அப்படிங்கிறத படிக்கிறது தான் ஃபைனல் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி இஸ்ரோ. ஸோ இந்த 8 எக்ஸ்பெரிமெண்ட்டும் இஸ்ரோ வந்து இந்த என்டையர் ஆக்சியம் 4 மிஷன்ல பண்றது மூலமா நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுது. அண்ட் சுபான்ஷு சுக்லா who is going to lead the ககன்யான் மிஷன், ககன்யான் மிஷன்ல ஒரு 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஒரு முக்கியமான ஆஸ்ட்ரோநாட், இவருக்கு இது வந்து ஒரு எக்ஸ்போஷரா இருக்க போது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் டிராவல். இந்த மிஷன் மூலமா சுபான்ஷு சுக்லா கத்துக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவுடைய ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷனான ககன்யானுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். என்டையர் இந்தியா இஸ் எக்ஸைட்டட் அபவுட் திஸ் மிஷன். அண்ட் இந்த மிஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருந்தா அது வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.